எஸ்எஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. P/Q = 7:5, Q/R = 2:3, R/S = 4:5 எனில் P/S என்ன வரும் கேக்குறாங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனல்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா? சோ நமக்கு தேவை ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த Pயும் கடைசியா இருக்கிற இந்த Sம். இது மட்டும் தான் நமக்கு தேவை. அதாவது P/S மட்டும் தான் நமக்கு தேவை. அப்ப P/S P/S ரைட் பண்ணலாம். சோ அப்ப இதுக்கு P/Sக்கு ஃபர்ஸ்ட் ரேஷியோ எடுத்துக்காங்க 7:5. அப்ப 7/5 எழுதலாம். சரிங்களா? பெருக்கல். ரெண்டாவது ரேஷியோ 2:3. அப்ப 2/3 பெருக்கல். மூணாவது ரேஷியோ 4:5. அப்ப 4/5. அடுத்தது ஏதோ காமனா கேன்சல் பண்ற மாதிரி இருக்குதான்னு பாருங்க. எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. சோ அப்ப அப்படியே பெருக்கிக்காங்க. 2 × 4 8. 8 × 7 என்ன வரும்? 7 8 56 வகுத்தல். சோ இங்க 5 × 3 15, 15 × 5 75. சோ அப்ப 56:75. சோ இந்த ரேஷியோ பேரு கூட்டு விகிதம்னு சொல்லுவாங்க. அதாவது காம்பவுண்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வெறும் வேல்யூஸ் கொடுக்காம இந்த 3 ரேஷியோ மட்டும் கொடுத்துட்டு கூட்டு விகிதம் கேட்டாலும் இதே கான்செப்ட் தான். இந்த கான்செப்ட் தான். சோ ஆன்சர் will be 56:75.